அனைவருக்கும் இனிய நமஸ்காரம். இப்பொழுது நாம் பேச மேற்கொள்ளப் போகும் தலைப்புகள் மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல் இரண்டுமே சேர்த்து தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதன் பிறகு தைப்பூசம் பற்றி ஒரு வீடியோ போட போகிறோம். அதன் பிறகு தான் சனி பெயர்ச்சியில் 12 ராசிகளுக்கும் தனித்தனியாக, அதன் பிறகு குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி. பொதுவாகவே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதம் விசேஷங்கள் வரும். டெய்லி தினப்பலன்கள், ராசி பலன் டெய்லி கேலண்டரில் போட்டிருப்பாங்க. ராசிக்கு என்ன ராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்குன்னு கேலண்டர்லேயே பார்ப்போம். சந்திராஷ்டிரமம் பார்ப்போம். அதுபோக டிவியில் எல்லாருமே உட்காந்து டெய்லி ஒரு ராசிக்கு அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் சொல்கிறாங்க. அதெல்லாம் பொதுப்படையாக சொல்கிறது. தனிப்பட்ட ஜாதகம் என்பதுதான் வேலை செய்யும். கோச்சாரம், ஒரு பயிற்சி என்பதே கோச்சாரம் வச்சு, எப்படி லக்கணம் வைத்து நம்ம ஜாதகத்தை கணிக்கிறோமோ அது மாதிரி ராசி வச்சு தான் கோச்சாரத்தை கணிக்கிறோம். ஸோ அதனால் அதெல்லாம் நம்ம தனித்தனியாக ஒரு மாதமும் கிருத்திகை, அமாவாசை, கிருத்திகை, சங்கடஹர சதுர்த்தி, இப்படி ஒரு விசேஷ சஷ்டிலாம் வரும். அது எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு விஷயமா நம்ம ஒரு மாதம் ஒரு வீடியோ போட்டோம்னா அது ஒரு மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு. அதெல்லாம் ஒரு நிமிட வீடியோ மாதிரி போடலான் இருக்கோம். இப்போ நம்ம மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கலை பற்றி பேசிடுவோம். அதுக்கப்புறம் ஒன்றா வருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஜனவரி மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை அன்று இந்த மாட்டுப்பொங்கல் வருகிறது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 11:50 வரைக்கும் அந்த பூச நட்சத்திரம், அதுக்கப்புறம் ஆயில்யம் வந்துடுது. அதே மாதிரி பிரதமம் முடிஞ்சு துதிய ஆரம்பிக்குது, துதிய திதி. புதன்கிழமை பார்த்தீங்கன்னா பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னுவாங்க. அந்த வித்யாகாரன் என்று சொல்லக்கூடிய புதனுடைய நாளில் தான் இந்த மாட்டு பொங்கல் வருது. இன்னொரு விசேஷம் பார்த்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம் வருது. ஆயில்யம் கேட்டீங்கன்னா புதனோட நட்சத்திரம். எல்லாமே பாருங்க எப்படி வருது இந்த வாட்டி. ஆயில்யம், கேட்டை, ரேவதி 3 நட்சத்திரம் புதனோட நட்சத்திரம். அப்ப அந்த புதன் நட்சத்திரத்துல மாட்டு பொங்கல் வருது. நம்ம பொங்கல் எப்படி நமக்கெல்லாம் கொண்டாடுறோம்? சூரியனுக்கு பூஜை பண்ணி நம்ம சந்தோஷமா நமக்காக நம்ம பண்ணிக்கிறது. கடவுள் நல்லா இருக்கணும், நம்மளை நல்லா வைக்கணும் அப்படின்றதுக்காக. ஆனா மாட்டு பொங்கல் பார்த்தீங்கன்னா இருக்கிற கால்நடைகளே மாடு பல வகை இருக்கு. உங்களுக்கு தெரியும், காளை மாடு, பசுமாடு, எருமை மாடு நிறைய நம்ம சொல்றோம். எருமை என்பது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா யமனுடைய வாகனம் நம்ம சொல்லுவோம் ஜென்ரலா. பசுமாடு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சனுவோம். கோபூஜைக்கெல்லாம் பசுமாடு தான் நம்ம இது பண்ணுவோம். ஒரு வீடு கிரகப்பிரவேசம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா முதல்ல கோபூஜை தான் பண்ணுவாங்க. பெரிய பெரிய கும்பாபிஷேகம்லாம் பண்ணாலும் முதல்ல கோபூஜை ஆரம்பிப்பாங்க. நிறைய பேர் ஒவ்வொரு அமாவாசையும் பசுமாடுக்கு அகத்திக்கீரைலாம் கொடுப்பாங்க. பருத்தி கொட்டை, புண்ணாக்கு இதெல்லாம் பசுமாடு விரும்பி சாப்பிட்றது. அருகம்புல், வைக்கோல், தவிடு இதெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய. பசுமாடு பார்த்தீங்கன்னா 33 தேவர்களுக்கு சமம். ஏன்னா அந்த பசுமாட்டில் எல்லா தெய்வங்களும் குடியிருக்கா. இந்த கோமாதா போட்டோ வாங்கி பார்த்தா தெரியும். சூரிய சந்திரன்லேருந்து அத்தனை கிரகங்கள்லேருந்து, அதே மாதிரி பிரம்மா, விஷ்ணு, சிவன், லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்கை 33 தேவர்கள், ரிஷிகள் எல்லாருமே அங்கே இருக்கா. ஒரு பசுமாடு வீட்டுக்குள்ளே போனாலே அந்த வீடு சுபிக்ஷம். ஏதாவது நெகட்டிவ் இருந்தாலும் அது பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகிடும் அப்படின்வாங்க. பசுமாடுலேருந்து தான் நம்ம புனிதமான பால், அதில் இருந்தால் எல்லா பொருட்களும் கிடைக்கிது. நமக்கும் தெரியும். பசுமாடு இறந்த பிறகும் அதனுடைய தோலை நம்ம நிறைய ஆடைகளுக்கு, தோலாடைகள், காலணிகளுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா காளமாடு பார்த்தீங்கன்னா ஏறு. இப்போ கிராமத்துலலாம் அந்த காலத்தில் வாகனங்கள்லாம் கிடையாது. இப்போ இருக்க மாதிரி பஸ் வசதி, ட்ரெயின் வசதி,
காரு இதெல்லாம் கிடையாது. எத்தனையோ ஆண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, மக்கள் நடந்து தான் போவாங்க. நடந்து தான் போய் படிச்சிருக்காங்க. எத்தனையோ கிலோமீட்டர் நம்ம படிச்சிருக்கோம். எவ்வளோ பெரிய மேதைகள், எவ்வளோ பெரிய இன்னைக்கு சரித்திரம் படைச்சவங்க அத்தனை பேருடைய இதுவும் பார்த்தீங்கன்னா, கீழ இருந்து தான் மேல வந்திருக்காங்க. அவ்வளோ கஷ்டங்கள அனுபவிச்சவங்க தான் கஷ்டங்கள் என்னன்னு தெரியும்னு நம்ம சொல்லுவோம். அது மாரி பார்த்தீங்கன்னா, அது அப்போலாம் எதுவுமே இல்லாம காள மாடு இருக்கு பார்த்தீங்களா? அந்த காள மாடு தான் மாட்டு வண்டி. கிராமத்துலலாம் மாட வண்டியில பூட்டி, அந்த மாட்டு வண்டியில உட்காந்து போவாங்க. எல்லாரையும் சுமந்து போகும். எல்லா விஷயத்துக்கும் மாட்டு வண்டி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் காலப்போக்குல ஒன்னொன்னா வர ஆரம்பிச்சது. இனி விஞ்ஞானம் வளர்ந்து நெறைய விஷயங்கள் மாடர்னைஸ்ட் ஆயிடுச்சு இன்னைக்கு. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, வயல்ல பார்த்தீங்கன்னா டிராக்டர் உழும். அப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏர் கலப்பை. அப்ப அந்த 2 காள மாட பூட்டி தான் அந்த ஏர் கலப்பைய வச்சு தான் வயல்ல எல்லாமே உழுவாங்க. அப்ப பார்த்தீங்கன்னாக்கா, அந்த நமக்கு தானியத்த குடுக்கறது பூமாதேவி இருந்தாலும், அந்த மாடுகள் தான் அவ்ளோ உழைப்ப கொட்டி நம்மளெல்லாம் காப்பாத்துது. அப்படிப்பட்ட அந்த மாடுகளுக்கு நாம் என்ன செய்யணும்? அதுங்கள குளிப்பாட்டி, அதுங்களுக்கு புது ஆடை அணிவித்து, அதுக்கு தேவையான உணவுகள குடுத்து, அன்னைக்கு அந்த பசுமாடு வந்து சந்தோஷமா பசுமாடுன்னு இல்ல, காளை மாடு எல்லா மாடுகளையுமே சந்தோஷமா வச்சுக்கணும் நம்ம. எல்லா விதமும் எல்லா விதத்திலும் எல்லாருக்குமே யூஸ் ஆகுது. அந்த பொங்கல் எப்படி நமக்கு வைக்கிற டைமோ, அது மாரி மாட்டு பொங்கல் வைக்கிற டைம் பார்த்தீங்கன்னா, காலையில 6லேருந்து 7, 7:30 மணி. அதன் பிறகு 9 டூ 10:30 மணி. இந்த 2 நேரங்களும் தான். ஏன்னா காலையில 7:30, 9 புதன்கிழமை அன்னைக்கு யமகண்டம். மத்தியானம் 12, 1:30 ராவு காலம். கூடுமான வரையில மாட்டுப் பொங்கல் எல்லாமே காலையில முடிச்சுருவாங்க. அன்னைக்கு பூரா மாடுகளுக்கு வந்து ஓய்வு குடுத்துருவாங்க. சந்தோஷமா இருக்கணும்னு. நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கணும், அது மாரி தான் அதுகளும். ஜீவராசிகள். கூடுமான வரையில விலங்குகள நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷமா வச்சுக்கிறோமோ, அது நம்மள சந்தோஷமா வச்சுக்கும். சொல்லிக்கிட்டே போலாம். அதனால இந்த மாட்டுப் பொங்கல எல்லோருமே வீட்ல மாடு இருக்கவெல்லாம் நல்லபடியா அந்த மாட்டுப் பொங்கல கொண்டாடுங்க. அதுங்கள நல்லா பார்த்துக்குங்க. உங்க குழந்தைகள் மாரி அதையும் நீங்க பார்த்துக்கணும். மாடு இல்லாதவாலாம் கூட வெளியில போனீங்கன்னா, நெறைய எங்கேயாவது பார்த்தீங்கன்னா, அதுக்கு அகத்திக்கீரை, இல்ல ஏதாவது சாப்பிடுற பொருட்கள், வாழைப்பழம் இந்த மாரி அருகம்புல் ஏதாவது குடுங்க. சந்தோஷமா. ரோட்ல எவ்வளோ மாடுகள் திரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கோசாலை நெறைய இருக்கு. எல்லா ஊர்லயுமே கோசாலை இருக்கும், நெறைய இடத்துல. அந்த கோக்குலுக்கு போய் உணவளிங்க. அது ரொம்ப புண்ணியம். உங்க தலைமுறையே அது காப்பாத்தும். அடுத்ததாக காணும் பொங்கல். வியாழக்கிழமை அன்னைக்கு வருது. குருவாரத்துல இந்த காணும் பொங்கல் வருது. ஜனவரி மாதம் 16ஆம் தேதி. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஆயில்ய நட்சத்திரம் முடிஞ்சு அப்புறம் மக நட்சத்திரம் வந்துருது. அந்த துதியை முடிஞ்சு திருதியை வந்துருது. காணும் பொங்கல்னா என்ன? எல்லாருக்குமே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சிட்டில பார்த்தீங்கன்னா, இப்ப சென்னை மாரி பெருநகரங்கள்ல சிட்டில இருக்கவங்கலாம் என்ன பண்ணுவோம், நெறைய பேர் அன்னைக்கு பீச்சுக்கு போவாங்க. அன்னைக்கு நெறைய இடம் அன்னைக்கு எல்லா கடைகளும் பெரும்பாலும் பொங்கல் அன்னைக்கு மாட்டு பொங்கல் கடைகள் திறந்து வைக்கிற கடை கூட காணும் பொங்கல் அன்னைக்கு எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே அன்னைக்கு ஒரு நாள் சந்தோஷமா இருப்பாங்க. வெளியில போவாங்க, சினிமாக்களுக்கு போவாங்க. அதே மாரி வந்து கடற்கரைக்கு போவாங்க. பொழுதுபோக்கு பூங்காவுக்கு போவாங்க. நெறைய சொல்லிக்கிட்டே போலாம். ஏன்னா, அன்னைக்கு ஒரு நாள் வந்து எல்லாருமே ஒருத்தர ஒருத்தர் பார்த்து சந்தோஷப்படுற நாள். பொங்கல் அன்னைக்கு நம்ம வீட்ல இருப்போம். காணும் பொங்கல் அன்னைக்கு அடுத்தவங்க வீட்டுக்கு போலாம். அடுத்தவங்கள ஒரு இடத்துக்கு வர சொல்லலாம். அந்த குடும்பம் ஒரு இடத்துக்கு வரும். நம்ம அந்த குடும்பத்த போய் பார்ப்போம். எல்லா குடும்பங்களும் தேவைப்பட்ட ஃபிரெண்ட்ஸுங்க, ஃபேமிலி எல்லாருமே ஜாயின் பண்ணி எல்லாருமே சினிமாக்கு போவாங்க. பீச்ல போய் ஒருத்தருக்கு சந்தோஷமா இருப்பாங்க. காணும் பொங்கல் இனாம், பொங்கல் இனாம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? பைசா குடுக்குறது. என்னப்பா பொங்கல் இனாம் குடுத்தாங்களா? அப்படின்னா என்ன? அன்னைக்கு ரூ. 1 குடுத்தாலும் சரி, ரூ. 10 குடுத்தா மனசு திருப்தியா அன்னைக்கு ஒருத்தர்கிட்ட நம்ம பணம் வாங்குறோம்னா, அந்த வருஷம் நமக்கு நெறைய பணம் சேரும். செல்வத்தின் அதிபதியான குபேரனுக்கு நாம எல்லாருமே காணும் பொங்கல் அன்னைக்கு அவருடைய அனுக்கிரகத்த வாங்கிட்டு, அவருடைய ஆசீர்வாதம் பெற்று, அடுத்து வரப்போற ஒவ்வொரு நாட்களுமே நமக்கு எல்லாமே நல்ல நாட்களா அமைந்து, இந்த 2025ஆம் வருடம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் சுபிக்ஷமாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். அனைவரும்
தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. நம்ம சொன்ன மாதிரி அடுத்து ஒரு வீடியோவாக போடுவோம். ரொம்ப நேரம் எடுத்தாலும் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. முடிஞ்ச அளவு எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைத்து முக்கியமான கண்டென்ட், அதாவது சொல்ல வந்த ஒரு விஷயங்களை, முக்கியமான விஷயங்களை சொல்லி உங்கள் எல்லாருக்கும் புரிய வைக்கணும்னு தான் முயற்சி எடுக்கிறோம். எல்லாம் வல்ல எம்பெருமான் திருவண்ணாமலை அபிதகுஜாம்பிகா சமேத அருணாச்சல சிவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.